ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையாக மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரேமா கார்த்திகேயன் மாங்காய் சாதம் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி மாங்காய் சாதம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சென்னா பிரியாணி பார்த்து வீட்டில் செஞ்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அனிதா தாஸ் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனலை அப்லோட் பண்ண வெண்டைக்காய் பொரியல் பார்த்துட்டு அதையும் செஞ்சோம், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவி தியாகு அவங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்துட்டு நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி மாங்காவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய்க்கு மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு மாங்காவை வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம வானலிலேயும் செய்யலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குக்கரில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். மாங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மாங்காய் வந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். மாங்காய் சாதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் துருவலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் தண்ணி மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரட்டும் குக்கரில். அப்போ தான் மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சிருக்கும். அந்த விசில் வர டைமில் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ செவந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, கடுகும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கூட 2 காஞ்ச மிளகாய், அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பெருங்காயம், நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் ரவா பக்குவத்தில் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு மாங்காய் சாதத்துக்கான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் 5 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதிக்க வச்சிடலாம்.
இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துடலாம். பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கான மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடித்து வச்சுக்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாதத்தை கிளறணும். சூடாக இருக்கும்போது நம்ம கிளறக்கூடாது. நம்ம புளி சாதம், தயிர் சாதம்லாம் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாங்காய் மிக்ஸிங்கை வந்து இந்த சாதத்தில் போட்டு நல்லா பெரட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மாங்காய் சாதம். இன்றைக்கி 1/2 கிலோ மாங்காய் எடுத்து தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தில் கலந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. மிக்ஸ் போட்டு நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.